அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சியில் உள்ள நட்சத்திர விடுதியிலிருந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா காரில் புறப்பட்டிருக்கிறார். திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில், ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் இன்று அமித்ஷா தரிசனம் செய்கிறார். திருச்சியில் உள்ள நட்சத்திர விடுதியிலிருந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா காரில் புறப்பட்டிருக்கிறார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாட்கள் பயணமாக தமிழ்நாட்டிற்கு நேற்று வருகை தந்தார். திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில், ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் இன்று அமித்ஷா சுவாமி தரிசனம் செய்கிறார். திருச்சியில் உள்ள நட்சத்திர விடுதியிலிருந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா காரில் புறப்பட்டிருக்கிறார். திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில், ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் இன்று அமித்ஷா சுவாமி தரிசனம் செய்கிறார். புதுக்கோட்டையில் நேற்று நயினார் நாகேந்திரன் பிரச்சார நிறைவு விழாவில் அமித்ஷா பங்கேற்றார். இந்த நிலையில் திருச்சியில் உள்ள நட்சத்திர விடுதியிலிருந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா காரில் புறப்பட்டிருக்கிறார். திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில், ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் இன்று அமித்ஷா சுவாமி தரிசனம் செய்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். 2 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2வது நாளாக இன்று திருச்சி கண்டோன்மெண்ட் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்தார். அவர் சற்று முன் புறப்பட்டு திருவானைக்காவல் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்ய இருக்கிறார். அதன் பிறகு ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோயிலிலும் சாமி தரிசனம் செய்ய இருக்கிறார். அதன் பிறகு மன்னார்புரம் பகுதியில் நடைபெறக்கூடிய பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு அதன் பிறகு அங்கிருந்து அவர் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 2 நாள் பயணமாக வந்திருக்கக்கூடிய நிலையில் பஞ்சபூதங்களில் நீர்த்தலமாக விளங்கக்கூடிய திருவானைக்காவல் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய உள்ளார். திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோவிலில் சாமி தரிசனம் செய்ததன் பிறகாக ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலிலும் அவருடைய சாமி தரிசனம் செய்யக்கூடிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதனையொட்டி ஸ்ரீரங்கத்தை பக்தர்கள் தற்போது சாமி தரிசனம் செய்வதற்கான அனுமதி மறுக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அங்கிருந்து நேராக மீண்டும் கண்டோன்மெண்ட் பகுதியில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வர இருக்கிறார். அங்கு பாஜக நிர்வாகிகளுடனான ஒரு சந்திப்பு நடைபெறும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு மன்னார்புரம் பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு அதன் பிறகு இங்கிருந்து திருச்சி விமான நிலையம் சென்று அங்கிருந்து தனி விமானம் மூலமாக டெல்லி செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.